மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உறவால் நிறைய முறிவுகளும் நிறைய கெடுதல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமைத்தான் இருக்கும். 8ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகளின் சமசப்தம பார்வைகளால் உங்களுடைய இரத்த பந்தங்கள் மற்றும் மிக நெருங்கிய உறவினர்களுடனான உறவுகள் முற்றிலுமாக முடிந்து போகும் ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவோ ஆரம்பிக்கும். கிரகங்களின் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகளால் அல்லது கிரகங்களின் சதியாலும் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து சுமூகமாக பேச வேண்டிய உறவுகளை துண்டிக்கும் நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிரகநிலைகள் சரியில்லை. பேசி முடிக்க வேண்டிய கருத்து வேறுபாடுகளும் பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்கள் இழுத்து அது தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறி போலீஸு கேஸு கோர்ட்டு வழக்குன்னு போக வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சதி செய்ய போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு கிரகநிலைகளை எப்படி நீங்க சுமூகமாக கொண்டு போய் முடிக்கணுமோ அந்தபடி நீங்கள் முடித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இதை நிச்சயமா தேடி கொடுக்கும். இல்லது பெரிய பெரிய பிரச்சனைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதை வளர்த்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்க எவ்வளவோ இறங்கி போயும் விட்டு கொடுத்தும் கூட அவங்க உங்களை ஏளனமாக நினைத்து விலகி சென்றிருப்பார்கள். உங்களை ஒரு காலத்தில் கொண்டாடிய உறவுகள் இன்று உங்களை கண்டாலே முகம் திருப்பி செல்லும் அவல நிலைமையானது உங்களுடைய மனதை வாட்டி வதைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொண்டுமே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வழியில நிச்சயமா பூரித்தாங்க ஆகணும். அடுத்ததான் உங்களுடைய நம்பிக்கை எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ராசிநாதன் குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களுடைய நம்பிக்கையை அடியோடு உடைத்து போட்டிருக்கும். நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவர்களை உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறிந்திருப்பார்கள். அப்படி தூக்கி எறிந்த அனுபவங்களும் தூக்கி போட்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் அது எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதை பற்றி யோசித்திருக்க கூட மாட்டீங்க. யோசித்து பார்க்காத சில முடிவுகளும் சில விஷயங்களும் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களின் நம்பிக்கைகள் சிதறிய போது உங்களின் வாழ்வின் மீதான பிடிப்பே தளர்ந்து போனது போன்ற ஒரு நம்பிக்கை வீழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை வீழ்ச்சியினால் இன்னமும் உங்களுடைய கவலைக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் இன்னும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூறணும். அடுத்ததான் நீங்க தனிமையா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பட்ட கஷ்டங்கள், 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது லக்னத்தில் சனியின் தாக்கமோ இருந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒட்டுமொத்தமாக தனிமைப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சில தவறுகள் அதை மற்றவங்க இன்னும் சுட்டி காட்டி கொண்டு இவன் அந்த ஒரு தவறு செய்தவன் அதை திருடியவன் என்று உங்கள் மீது தேவையில்லாத பழிகளையும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைத்து சமூகத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் போதுமான அளவுக்கு மரியாதையையும் போதுமான அளவுக்கு மதிப்பையும் கொடுக்காமல் உங்களை வழி நடத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தங்க இருப்பாங்க. அதனால உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இருந்தாலுமே நம்மளை புரிந்து கொள்ள ஒரு உன்னதமான ஒருத்தர் இல்லாம போயிட்டானே அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டு யாரை நம்புவது என்று தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பட்ட அடிகளும் அவமானங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதையும் உங்களால மறக்கவே முடியாது. அடுத்து இன்னொரு பக்கத்துல நீங்க துரதிருஷ்டவசமான காலகட்டத்துல உங்களுடைய வாழ்வில் ஒரு தீவிரமான காதலானது மலர்ந்திருக்கும். நீர் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீனம் ராசியில பிறந்த உங்களுக்கு காதலை ஒரு கடமையாக நினைக்காமல் உங்களுடைய உயிர் மூச்சாக நீங்கள் நினைத்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனா கிரகங்களின் சதியாலும் 7.5 சனியின் விரய சனியின் ஆதிக்கத்தாலும் எதிர்பாராத விதமான பிரிவின் இருளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழப்பட்டு சூழ்நிலை கைதியாகவே அல்லது தகுதியற்ற 3ஆம் நபரின் தவறான தூண்டுதலாலையும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்பட்டது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நம்ம ஏன் வாழ்றோம், நம்மளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி போகுது, அந்த அளவுக்கு நரக வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா, நான் கூறியது அனைத்திலும் சரியான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி அன்பர்களாக நீங்கள் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்பதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
போதுமான அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். முதலாவதா வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கல்வியிலையும் உங்களுடைய திறமையிலும் ஒரு முன்னேற்றங்களானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். கல்வி மற்றும் புத்திஸ்தானமான 5ஆம் வீடு அதி தேவதைகளின் சுப பார்வையால் புதுப்பொலிவு பெறப்போகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதனால் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அசாத்தியமான ஒரு ஞாபக சக்தியும் அறிவாற்றலுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகிவிட்டு அவங்க நினைத்ததை விட மிக உன்னதமான வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தான் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளணும். அவசரப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எதையும் செய்தாலுமே அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக நடக்க போவது கிடையாது. அதை முதல்ல நீங்க உன்னதமா முதல்ல புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் சுயதொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய தனித்துவமான திறமைகளை வளர்த்துக் கொள்வதன் மூலம் தங்களின் துறையில் அசைக்க முடியாத வல்லுநராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வளர்ச்சியானது கிடைத்துவிடும். உங்களின் அசாத்தியமான புத்தி கூர்மையால் புதிய நுட்பங்களை கற்றுக்கொண்டு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். உங்களின் புதிய முயற்சிகளில் ஒரு வெற்றியானது கிடைக்கும். லக்னத்திற்கு 3ஆம் வீடான வீரியமற்ற முயற்சி ஸ்தானம் அசாத்திய பலம் பெற இருப்பதால் நீங்கள் தொடக்கூடிய புதிய காரியங்கள் அனைத்தும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் வெற்றியில போய் முடிந்துவிடும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது அல்லது முற்றிலும் புதியதொரு துறையில் கால் பதிப்பது என நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அதிரடி முயற்சியும் உங்களுக்கு பெறக்கூடிய பெரும் அளவுக்கு ஒரு லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் உங்களை முடக்கி போட்டிருந்த தயக்கங்கள் நீங்கி சிங்கத்தின் வேகத்தோடு புதிய வியூகங்களை வகுத்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. பிரபஞ்சத்தின் அனுகூலமான ஆற்றல் உங்களுடைய முயற்சிகளுக்கு பின்னால் நின்று வெற்றி கனிய உங்களுடைய கைகள்ல சேர்க்கும் அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பொறுமையாகத்தான் நடக்கும். பொறுமையாக நடந்தாலும் மிகப்பெரிய அளவுல அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையே தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த சஞ்சலமானது விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கலில் திடீர் திருப்பங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுப்பீங்க. அந்த எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் போக போகத்தான் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. செயல்களில் இருந்த தடைகள் எல்லாமே மறைந்துவிடும். உடல் அளவில் இருந்த கவலைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. தந்தை வழி தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இந்த ஒரு நாள்ல அதிகரிக்கும். ஆனா அதை நீங்க புரிந்து கொண்டு நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். அந்த திருப்பங்களை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனமாக இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.